ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களிலே யெரொபெயாமினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நாட்களிலும் கூட கர்த்தர் யெரொபெயாமுக்கு அகியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தைகள் என்று நம்மை சிந்திக்க வைக்கட்டும். ஜனத்தினின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கீழிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன் என்றார் கர்த்தர். இதற்கு யெரொபெயாமுக்கு என்ன தகுதி காணப்பட்டது? கர்த்தரே அவரை உயர்த்தினாரை தவிர ராஜாவாகுவதற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் செய்தது கிடையாது. இப்போதும் யெரொபெயாமினுடைய மகன் வியாதியில் சிக்கொண்டு காணப்படுகிறான். பிள்ளைக்கு சம்பவிப்பதை விசாரிக்கும்படியாக தன்னுடைய மனைவியை ராஜாவின் மனைவியாக காட்டிக்கொள்ளாதபடிக்கு வேஷம் மாறினவனாக அகியா தீர்க்கதரிசியிடம் கடந்து செல்லும்படியாக அவர் வருகிறார். உலகத்துக்கு வேஷம் போடலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வேஷங்கள் ஒரு நாள் நிறைந்திருக்காது. கர்த்தரோ அகியாவிடம் சங்கதியை சொன்ன பொழுது அவள் தன்னை அந்நிய பெண்ணாக காண்பித்தாள் என்றும் சொல்லிவிட்டார். அகியாக்குரிய கர்த்தருடைய வார்த்தைகளை என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே மகனும் செத்தான். பிற்பாடு பார்க்கணும், பாசா என்று ஒருவன் எழும்பி இவன் வீட்டாரெல்லாம் வெட்டி கொண்டு போடுகிறான். கர்த்தரேவனிடம் எதிர்பார்த்த காரியம் என்ன? நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு என் வழிகளில் நடந்து என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் என்று தேவன் கூறியிருந்தார். இந்த ஒன்றைத்தான் கர்த்தர் அன்று ஆனாலும் சரி இன்றும் மனிதனிடத்திலே கேட்பது. இது நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாக்களும் ஆசாரிகளும் என்றெல்லாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். இந்த உன்னத ஆசீர்வாதம் எங்கிருந்து நமக்கு கிடைத்தது? நாமே அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டோமா? அல்லது நாம் இதற்கு தகுதியானவர்களாய் காணப்படுகிறோமா? பாவ சேற்றிலும் ஒளியான அந்த சேற்றிலும் கிடந்த நம்மை அவரே நம்மை கண்டார், நம்மை பார்த்தார், நம்மை நேசித்தார். இன்று தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த அங்கீகாரத்தை நம் நாட்களில் பெற்றுக்கொள்ளும்படியான அந்த அந்த அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு கல்வாரியிலே ஒரு ஒப்பற்ற கிரயம் அங்கு செலுத்தப்பட்டது. அந்த அன்பார்ந்த தேவனிடம் நான் நம்முடைய நேசத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் நாட்களை காணப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாக, அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, சுத்த இருதயத்தோடு கூட அவரை சேவிப்பது, அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது. யெரொபெயாம் தன் வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை தன் வாழ்க்கையில கடைபிடிப்பதற்கு தவறினத பொழுது சகலவற்றையும் இழந்தார். நாட்களில் நாம் என்ன செய்ய போகிறோம்? சற்று தெய்வ சமூகத்துல நிதானமாய் யோசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக, அதன்படி நடக்கிறவர்களாக காணப்படுகிறதான பொழுது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ளவரப்பா. எவ்வளவு வேணும் தகுதியில்லாத எங்கள் மேல் நீர் எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை நேசித்து ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமான உம்முடைய அன்பிலை நிலைத்திருக்கும்படியான கனி கொடுக்கும்படியாக தேவன் உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாட்களும் இந்த வார்த்தையின்படியே நாங்கள் வாழ எங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா, ஆமென்.